ஹாய், இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிமார்பிசம் இன் ஜாவா. அதில் டைனமிக் பாலிமார்பிசம், அதாவது ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ரன் டைம் பாலிமார்பிசம் என்னது? இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு மெத்தடை நம்ம மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னா அதை மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட் நேம் வந்து சுட் பி சேமா இருக்கணும். இப்போ பேரண்ட் கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கிறத வச்சுக்கோங்க. ஓகேவா? பேரண்ட் கிளாஸ்ல என்ன மெத்தட் இருக்குன்னா void add int a int b. ஓகே, இதுல இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்னு வச்சுக்கலாம். அக்சஸ் மாடிஃபையர் வந்து பப்ளிக்னு வச்சுக்கலாம். தென் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா a plus b ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, இப்போ மெத்தட் நேம், இப்போ சைல்டு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போறோம். எனக்கு 2 வேரியபிள் வேணாம், 3 வேரியபிளா வேணும் அப்படின்னு. ஸோ add int a int b int c அந்த மாதிரி இருக்கு. ஓகே, தென் ரிட்டர்ன் a plus b plus c சேஞ்ச் பண்றோம். ஸோ அப்போ மெத்தட் நேம் ரெண்டுலையும் சேமா இருக்கு. ஓகே, அப்போ ஓ கரெக்ட். ஆர்குமெண்ட் உள்ள பாஸ் பண்ண போற ஆர்குமெண்ட்டும் சேமா இருக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பண்ண முடியாது. அப்ப இதை தூக்கிடுங்க. அப்புறம் என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்ம புதுசா இன்டீஜர் சீனு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான். தென் அக்சஸ் மாடிஃபையர் சேமா இருக்கணும். நம்ம இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அப்போ இங்கே அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்னு இருந்தோமா, ஸோ இங்கேயும் என்னவா இருக்கணும், பப்ளிக் அப்படின்னு தான் இருக்கணும். ஆர் கிரேட்டர் மாடிஃபையரா இருக்கணும். உள்ளதே பப்ளிக் தான் கிரேட்டர் மாடிஃபையர். ஓகேவா? பப்ளிக், பப்ளிக் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட், ப்ரொடெக்டடுக்கு அடுத்தது டிஃபால்ட், டிஃபால்ட் அடுத்தது பிரைவேட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம பப்ளிக்னு தான் போடணும். ப்ரொடெக்டட்னு போட்டால் இது மெத்தட் ஓவர் ரைடிங் ஆகாது. ஓகே, வேற அடுத்து ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப் வந்து மஸ்ட் பி சேம் ஆர் கோவேரியன்ட் ரிட்டர்ன் டைப்ஸ் தான் இருக்கணும். இப்போ இன்ட் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், லாங் அப்படின்னு போடலாம், அல்லது இன்ட்னே போடலாம். அடுத்து ஸ்டாட்டிக் மெத்தடை நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியாது, பிரைவேட் மெத்தடையும் நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியாது. எக்ஸப்ஷன் த்ரோ பண்றதுலையும் பேரண்ட் கிளாஸ்ல ஏதாவது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுச்சுன்னா அது சேமா இருக்கலாம், அல்லது அதை விட ஹையர் எக்ஸப்ஷனா இருக்கலாம். இதெல்லாம் தான் ரூல்ஸ். ஓகே, இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒரு ஆர்பிஐ பேங்க் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பப்ளிக் வாய்ட் ஓப்பன் அப்படின்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். இதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்ல பேன் ஆத்தார் அண்டு போட்டோ காப்பி ரெக்யூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்சியல் டெபாசிட் அப்படின்னு ஒரு மெத்தட், அதுல மினிமம் 1000 நீட் டு பி டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு மெத்தட், இதுல இன்டிஜர் ஏஜ், ஏஜ் லெஸ் தானா இருந்தா should be joint அக்கௌண்டா இருக்கணும், எல்ஸ் எலிஜிபிள் ஃபார் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு பேங்க், அந்த நேம் வந்து பேங்க் XYZ அப்படின்னு வச்சுட்டோம். எக்ஸ்டென்ஸ், ஏன்னா ஆர்பிஐயோட ரூலை தானே ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா? என்ன பண்றாங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நான் 1000 கொடுத்துருந்தோம், இங்கே 2000 வாங்கியிருக்கோம். ஸோ வேணா இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா பேங்க் XYZ யூசர் equal to new bank XYZ user டாட் இந்த ஓவர் ரைட் பண்ண மெத்தடை கால் பண்ணலாம். இன்சியல் டெபாசிட் ரன் பண்ணி பாருங்க. மினிமம் 2000 need to be deposit. ஓகே, வேற யூசர் டாட் அக்கௌண்ட் ஓப்பன், இது பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்.
user dot age restriction இதுவும் parent classல இருக்கிற method user dot ஓகே 3 மெத்தட் தானே அதில் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேரண்ட் கிளாஸ் உடைய சைல்டு கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸை வச்சே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பேரண்ட் கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸ் வச்சு கிரியேட் பண்ணி பார்ப்போம். RBI bank user 1 equal to new. இப்போ பேரண்ட் கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸை வச்சு பேரண்ட் கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸ் அதாவது இன்ஸ்டன்ஸ் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா பேரண்ட் கிளாஸ் எதை ரெஃபர் பண்ணுது. இப்போ இதை வச்சு நம்ம அந்த ஓவர் ரைட் பண்ண மெத்தடை கால் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆகுது, இன்சியல் டெபாசிட்டை தானே ஓவர் பண்ணோம். ஓகே இது என்ன அவுட்புட் வரும், 1000 வருமா 2000 வருமா, 1000 தான் வரும். ஓகேவா, இந்த வருதான் மினிமம் 1000 100 டெபாசிட். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தட் ஓவர் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா இங்கே நம்ம பேரண்ட் கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸை வச்சு பேரண்ட் கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மறுபடியும் கிரியேட் பண்ணுவோம். user 2 equal to new சைல்டு கிளாஸை ரெஃபர் பண்ணுது. பேரண்ட் கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸ் எதை ரெஃபர் பண்ணுது, பேரண்ட் கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸ் சைல்டு கிளாஸை ரெஃபர் பண்ணுது. இப்போ நம்ம கால் பண்ணுவோம் user 2 டாட் எதை கால் பண்ணணும், அந்த இன்சியல் டெபாசிட்டே கால் பண்ணுவோம். அப்போ எதோ பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க, மினிமம் 2000 need to be deposit. இப்போதைக்கு இந்த லைன்ஸ் இப்போ தேவையில்லை. இது எதுக்குன்னா when parent class reference, ஓகேவா, when parent class reference refers to the parent class object, then in this case over return method called. ஓகேவா, அப்படின்னா என்ன மீனிங், இதான் மீனிங். ஒரு பேரண்ட் கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸ் எதை ரெஃபர் பண்ணுது, பேரண்ட் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டையே ரெஃபர் பண்ணுது. ஒரு parent class reference refers to the parent class object, then this case over return method is called. overreturn அது எந்த மெத்தட் overreturn ஆகிருக்கோ அது எது ஆகிருச்சு, இன்சியல் டெபாசிட்ங்கிறது இந்த மெத்தட் தானே overreturn ஆச்சு. ஸோ அதை நமக்கு கால் பண்றோம். தென் அடுத்த கேஸ் when parent class reference, ஓகே, அதே parent class உடைய reference refers to the child class ஓட object, then the overriding method is called. இப்போ வந்து override ஆனது. when parent class உடைய reference refers to the child class உடைய object, then the overriding method is called. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைனமிக் மெத்தட் டிஸ்பிளேஸ் அல்லது ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, புரியுதா ரன் டைம் பாலிமார்ஃபிசம் என்னன்னு. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ் தான். அப்போ நமக்கு பேங்க்கு இப்போ அதே இது அனௌன்ஸ்டில் நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்து இந்த டைம் லைனில் வைக்கணும், ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இந்த டைம் லைனில் வைக்கணும் அப்படின்னு ஒரு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜனவரிக்குள்ளே வச்சுருங்க அப்படின்னா சில காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கை செலக்ட் பண்ணிப்பாங்க, சில காலேஜஸ் செகண்ட் வீக்கை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி லேபரட்டரி கூட உங்களுக்கு இந்த மந்த்தில் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டா செகண்ட் ஸ்லாட்டா அப்படின்னு கேட்டு வரும்போது
அவங்களுக்கு எது தேவையோ அந்த ஸ்டார்ட்டை அதர் காலேஜஸ் ஓவர் ரைட் பண்றாங்கல்ல, அந்த கேசஸ் தான் இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஓகே, மெத்தட் ஓவர் ரைடிங்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.